பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை கொண்டு இந்த 14ஆம் ஆண்டு இந்த சபையின் ஆரம்ப நாட்களிலே இந்த வார்த்தை கொண்டு நீர் பேசும். பேசுகிற அடியனை மூடி மறைத்துக் கொள்ளும். நம்முடைய கிருபை வெளிப்படட்டும். கேட்கிறவர்களுக்கு பயனுள்ள வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாகவும் அது அவருடைய வாழ்க்கையிலே பலனை தருகிற வார்த்தைகளாக எங்களுக்கு மாற்றித்தாரும். அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆகாய் தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று சொல்லுகிறார். இது பழைய ஏற்பாட்டு கால ஆலயம். சாலமோன் கட்டின ஆலயத்தை நேபுகாத்நேச்சர் இடித்து போட்டார். தாவீதுக்கு இருதயத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது. உடனே நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட நான் விரும்புகிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டுவார் என்று சொன்னார். அதன்படியாக தாவீது கட்ட நினைத்தார், ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. எனவே அவருடைய மகன் சாலமோன் கட்டின ஆலயம் ஒன்று இருந்தது. அதை நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணினார் என்றால் அதை இடித்து போட்டார். இடித்து போட்டு யூத ஜனங்களை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு வந்தார். அக்கினி கிரையாக்கப்பட்டு அந்த தேவாலயம், மகிமையான தேவாலயம் இடிக்கப்பட்டு கிடந்தது. இந்த ஆலயத்தை மறுபடியுமாக கட்டுவதற்கு சிறையிருப்பில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் ஏவினார். அதற்கு முன்பதாக கோரேசின் ஆவியை ஆண்டவர் ஏவினபடியினாலே கோரேஸ் யூதருடைய தலைவர்களை பார்த்து இந்த ஆலயத்தை கட்ட நீங்கள் போங்கள், நான் என்னால் ஏந்த உதவியை நான் செய்கிறேன் என்று சொல்லி யூதருடைய தலைவராக இருக்கக்கூடிய செருபாபேல், இன்னும் எஸ்ரா 2:2 நீங்கள் படிக்கலாம், இப்போ படிக்க வேண்டாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்தை கட்ட நீங்கள் புறப்படுங்கள் என்று சொன்னபோது இந்த செருபாபேல் மூலமாக மறுபடியுமாக நேபுகாத்நேச்சர் இடித்து போட்ட ஆலயத்தை இந்த செருபாபேல் மூலமாக மறுபடியுமாக அங்கு கட்ட ஆரம்பிக்கிறார்கள். இப்படி கட்டு வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சத்துருக்களின் சூழ்ச்சிகளினாலே மறுபடியும் அந்த ஆலயம் தடைப்பட்டது. அர்த்தசஷ்டா ராஜாவின் நாட்களிலே அந்த ஆலயம் கட்டுவது மறுபடியும் தடைப்பட்டு போய்விட்டது. இந்த நாட்களிலே ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகாய் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து படித்து பார்க்கும் பொழுது, ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு, அவர் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவுப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும் காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதில் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடைக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவன் அவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அவன் அவன் என் வீடு பாழாய் கிடக்கும் போது இது ஆலயத்தை கட்டுகிற நேரம் அல்ல என்று சொல்லி அவன் அவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறான். அல்லேலூயா. ஓடி போகிறார்கள், ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஓடி போகிறார்கள். கட்டுவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியின் மூலமாக, நீங்கள் இந்த ஆலயத்தை, இடிந்து போன ஆலயம், நின்று போன ஆலயம், மறுபடியும் அதை கட்டி எழுப்புங்கள் என்று சொன்னபோது மறுபடியுமாக செருபாபேல் மூலமாக அந்த ஆலயம், பல பரிசுத்தவான்கள் மூலமாக அந்த ஆலயம் கட்டப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் சாலமோன் கட்டின ஆலயம். சபை
இல்லை என்றால் சர்ச். அவருடைய விளக்கம் என்ன என்று பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கட்டிடமாகிய சபைதான் ஆலயம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கட்டிடமாகிய சபை, ஒரே ஒரு சபை, ஒரே ஒரு ஆலயம், அது சாலமோன் கட்டின தேவாலயம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை என்று சொன்னால் என்ன? ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட்டம். ஆலயம் கட்டிடம் எதற்கு? திரளான கூட்டங்கள் வந்து மழையிலும் வெயிலும் இருந்து ஆராதிப்பதற்கு தான் இப்படிப்பட்டதான கட்டிடம் என்று சொல்லக்கூடியதான அமைப்புகள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரே ஒரு ஆலயம் தான் சாலமோன் கட்டின ஆலயம். அதற்கு பின்பு சிறையிருப்புக்கு சென்ற யூதர்கள் ஆங்காங்கே ஜெப ஆலயங்களை கட்டினார்கள். அவர்கள் பாபிலோன் இருந்து தேவாலயத்துக்கு வர முடியாதபடினாலே அவர்கள் ஆங்காங்கே ஜெப ஆலயங்களை கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை என்று பார்க்கும்போது ஒரு சபை அல்ல, பல சபைகளை அப்போஸ்தலனாகிய பவுலே நிறுவினார். பல சபைகள், பல ஸ்தாபனங்கள், ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் பல சபைகள், இதுவும் ஒரு சபை. இப்படியாக புதிய ஏற்பாட்டு காலத்திலே சபை என்பது பல, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆலயம் என்பது ஒன்றே ஒன்றுதான், சாலமோன் கட்டின தேவாலயம் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், மலை மேல் ஏறி மரங்களை வெட்டுங்கள், அதை கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லுகிறார். மலை மேல் ஏறுவது என்று சொன்னால் என்ன என்று பார்க்கும்போது, மலை ஏறுவது கடினமா லகுவா? மலை ஏறுவது கடினம். அப்படியானால் மலை ஏற வேண்டுமானால் பிரயாசம் எடுக்க வேண்டும். மலை ஏற வேண்டுமானால் கால்கள் வலிக்கும். மலை ஏற வேண்டுமானால் மூச்சு வாங்கும். மலை ஏற வேண்டுமானால் கால்கள் எல்லாம் வீங்கி போகும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மலை ஏறுதல் என்றால் பிரயாசப்பட்டு சபையை கட்டுங்கள் என்று இந்த 14ஆம் வருடத்திலே, சபையின் 14ஆம் வருடத்திலே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பிரயாசப்பட்டு என்னுடைய ஆலயத்தை நீங்கள் கட்டுங்கள் என்று சொல்லுகிறார். பிரயாசம் எடுங்கள், மலை ஏறுங்கள், மலையிலே ஏறி மரங்களை வெட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மரங்களை வெட்டுங்கள். மரம் என்று சொன்னால் என்ன? மனிதர்களை குறிக்கிறது. மத்தேயு 3:10, மத்தேயு 7:17, மார்க் 8:24, லூக்கா 23:31 இதிலே பார்க்கும்போது மரங்களை, ஆமென், மனிதர்களுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேராக வருகிறது. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், அதில் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும். ஆலயத்தை நாம் கட்டும்போது கர்த்தர் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். ஆலயம் இடிக்கப்படும் போது கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆலயத்தை கட்ட கட்ட கட்ட, அதாவது திரளான ஜனங்கள், ஆமென், ரட்சிக்கப்பட கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மரத்தை வெட்டி அப்படியே நாம் கட்டிவிட முடியாது. பாருங்க, ஒரு நம்முடைய வீடுகளிலே வாசக்கால், கதவுகள், பழைய காலங்களில் எல்லாம் ஓடு வீடுகளுக்கு மேல உத்தரம், இந்த களிக்கோல், இப்படி பட்டியல், இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் வைப்பார்கள். அந்த மரத்தை கொண்டு நேரடியாக கொண்டு வைக்க மாட்டாங்க. மரத்தை என்ன பண்ணுவாங்க? வெட்டி கொண்டு வாளால் அறுத்து உளியால் சீவி அதை சேவ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க? கட்டிடங்களை என்ன பண்ணுவாங்க? கட்டுவாங்க, ஆலயத்தை கட்டுவாங்க. அப்போதான் அது நல்லா இருக்கும். அதே போல ஒரு சபை கட்டப்பட வேண்டுமானால், நாமும் ஒரு நாள் வெளியில மரங்களை போல இருந்தோம். ஆண்டவர் சபையில கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை 1 பேதுரு 5:10 சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தை யாரை கொண்டு கர்த்தர் கட்ட விரும்புகிறார்? சீர்பட்ட மரங்களை கொண்டு, சீர்படுத்தின மரங்களை கொண்டு. கர்த்தருடைய ஆலயத்தை யாரை கொண்டு கட்ட விரும்புகிறார்? சீர்பட்ட மனிதர்களாகிய நம்மை கொண்டு. சீர்படாத ஒரு நபரை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை கட்ட முடியாது. சீர்பட்ட நபரை கொண்டுதான் இது கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட முடியும். ஏனென்றால் இது ஒரு கர்த்தருடைய ஆலயம். எல்லா மரத்தையும் எப்படியும் எடுத்து வைத்து கட்டுவதல்ல. அதற்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது, அதற்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 14ஆம் ஆண்டிலே இந்த கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட முயற்சி பண்ணுகிற நாம், நீங்கள் முயற்சி பண்ணுவீர்களே ஆனால் நீங்கள் உங்களை சீர்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்.
வசனத்தின்படி நடப்பதற்கு, வசனத்தின்படி உங்களை சீர்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மரத்தின் மேலே ஹல்லேலூயா வாள் அறுக்கும் பொழுது மரத்துக்கு வலிக்கும், உளியால் செய்யும் போது மரத்துக்கு வலிக்கும். வசனம் நம்மை சீர்படுத்தும் போது நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனால் சீர்பட்டால் தான் அந்த மரத்தை வைத்துதான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் என்று விரும்புகிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த ஒப்பு கொடுங்க. அப்படியே வைத்து ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களாக மாற முடியாது. நாம் ரட்சிக்கப்படும் போது ஒரு மரமாக வருகிறோம். சபையிலே வந்து நாம் சீர்படாமல் அந்த மரத்தை ஆண்டவர் எடுத்து உபயோகிக்க மாட்டார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. எனவே எந்த அளவில் சீர்படுகிறோமோ அந்த அளவிலே கர்த்தர் நம்மை கொண்டு கட்டுவார். அதை ஆண்டவர் பார்க்கும்போது அது ஒரு மகிமையாக இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள். பிரயாசப்பட்டு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். ஆத்துமாக்களை எப்படி பிரயாசப்பட்டு ஆதாயம் செய்யுங்கள்? ஆத்துமாக்களை எப்படி ஆதாயம் செய்யணும்? பிரயாசம் எடுக்காமல் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். பிரயாசம், எஃபெக்ட் எடுக்கணும், எஃபெக்ட் அடிக்கணும். படிக்கிற பிள்ளைகள் சரியாக படிக்காத போது நாம் என்ன பண்ணுகிறோம்? டியூஷனை கொடுக்கிறோம். எஃபெக்ட் எடு, இன்னும் கொஞ்சம் நல்ல படி, ஜெயித்துடலான்னு சொல்றோம். அதே போல ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? ஆமா, பிரயாசம் எடுத்து எப்படியாவது ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் அந்த மரத்தை வெட்டி ஆலயத்திலே கொண்டு வந்து அதை சீர்படுத்தி, ஆமேன், அதை கட்டுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. முதலாவது நாம் சீர்பட வேண்டும். புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்தபோது ஆண்டவர் அவருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக வரும்போது அவர்கள் தானாக அவர்கள் சீர்படுகிறவர்களாக மாறுவார்கள். அவர்களை கொண்டு தேவன் தம்முடைய ஆலயத்தை கட்ட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யூதா 22வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்துதலுக்கு முந்தின புஸ்தகம் யூதா 22ஆம் வசனம், அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டணும். பாருங்க, இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். திரளான ஜனங்களை கண்டு இரக்கம் வைத்தார். அழிந்து போகிற ஒரு கூட்ட மக்கள் இன்றைக்கு பலவிதமான பாவம், ஆமென், போதை பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், சினிமா, பலவிதமான மோகங்கள், பலவிதமான இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத காரியத்திலே ஜனங்கள் அகப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டு அவர்களுக்கு, ஆமேன், இருக்கிற விடுதலை, எந்த வழியிலே விடுதலை வரும் என்று சொல்லி தெரியாமல் போய் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. நம்முடைய பக்கத்துல தான் இருக்கும், உங்க வீட்டு பக்கத்துல தான் இருப்பாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலருக்கு நீங்கள் இரக்கம் பாராட்ட வேண்டும். போனா போகட்டும், நரகத்துக்கு போகட்டும் அப்படி நம்ம நினைக்க கூடாது. அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டி சிலரை அக்கிலிருந்து இழுத்து விட்டு, அக்கினியிலே, நரகத்திலே என்ன இருக்கிறது? அக்கினி இருக்கிறது. எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. அக்கினியும் கந்தகம் எரிந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் இந்த அகலமான வாசல் வழியாய் போய்கொண்டே இருக்கிறார்கள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி எப்படி இருக்கிறதா? விரிவும் விசாலமா இருக்கிறது. அநேகர் போய்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு உபதேசம் தேவையில்லை, அதற்கு ஒரு சபை தேவையில்லை, அதற்கு வேத வசனம் தேவையில்லை, கர்த்தர் தேவையில்லை. கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில தேவையில்லை என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அந்த அகலமான வாசல் வழியாய் அவர்கள் நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நரகத்துக்கு போகிற வாசல், அந்த அகலமான வாசலுக்கு நேராக நாம் போய்கொண்டிருந்த போது ஆண்டவர் உங்களை என்னை வேறுபிரித்து, ஆண்டவர் இந்த குறுகலான வாசல் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற ஒரு சத்தத்தை ஆண்டவர் நமக்கு கேட்க வைத்து, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னதான என் ஆண்டவருடைய வழியிலே வந்தபடினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்மை ரட்சித்தாரே. இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் அழிவின் பாதையில் போய்கொண்டிருக்கிறார்களே, நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிறார்களே. நாம் கண்டும் காணாமலும் இருக்க முடியுமா? நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் அழிவின் பாதையில் போய்கொண்டிருக்கிறார்களே, நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் நரகத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கிறார்களே. அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டி என்ன பண்ண வேண்டுமாம்? சிலரை அக்கிலிருந்து இழுத்து பயத்தோடு ரட்சியுங்கள், பயத்தோடு ரட்சிப்புக்கு நேராக நடத்துங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 14ஆம் ஆண்டில் திரளான ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிற ஒரு கிருபா பாத்திரமாய் என்னை மாற்றும் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி
ஆண்டவரே, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு, ஆமேன், என்னை ஒரு கிருபா பாத்திரமா எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இங்கு வருகிற ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆலயத்தை கட்டுவது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. சுவிசேஷம் நான் அறியாமல் இருந்தால் அது எனக்கு ஐயோ, அது என் மேல் விழுந்த கடமை என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். யார் வேண்டுமானாலும் எப்படி போகட்டும், நான் உண்டு, என் பாடு உண்டு, அப்படி போகிற காலம் அல்ல இது. ஆலயத்தை கட்டுகிற காலம். மலை மேல் ஏறி மரத்தை வெட்டி நம்முடைய குடும்பத்தை கட்ட முயற்சி எடுக்கிறோம். நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக இரத்தத்தை சிந்தின, நம்மை மீட்ட கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம். முயற்சி எடுக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். முயற்சி எடுக்கிறவர்களாயிருப்போம், எஃபெக்ட் எடுப்போம், பிரயாசம் எடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்படியாக சுவிசேஷம் அறிவிக்கிற மக்கள், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு சிலர் தெருக்களிலே நிற்பார்களே, சில வீடுகளிலே அவன் தட்டி அந்த கைப்பிரதிகளை கொடுப்பார்களே, அவர்கள் அடித்தாலும் அடியை வாங்கிக் கொள்வார்களே, அவர்கள் திட்டினாலும் அந்த திட்டை வாங்கிக் கொள்வார்களே. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கிற அப்படிப்பட்டதான மக்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சுவிசேஷம் அறிப்பதற்கு நடையாய் நடந்து, கால்நடையாய் நடந்து, தேய்ந்து போன கால்களோடு, ஆமென், அழகில்லாத பல முற்களும் பல கற்களும் அவளை காயப்படுத்தி அந்த பாதையிலே நடந்து போகிற மலைகளிலும் குன்றுகளிலும் காடுகளிலும் வனாந்திரங்களிலும் பலவிதமான பாலைவனங்களிலும் போகும்போது அவருடைய கால்கள் பல விதங்களிலே காயப்பட்டிருக்கும். ஆனால் அப்படிப்பட்டதான ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக நடக்கிற கால்கள் உள்ள மனிதர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏசாயா 52 அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா 52:7, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிற, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. பாதம் யாருக்கு பிடிக்கும்? ஒரு மனிதனுடைய கால் பாதம் யாருக்கு பிடிக்கும்? ஆனால் சுவிசேஷ அறிவிக்கருடைய பாதத்தை ஆண்டவர் அழகுள்ள பாதமாக பாருங்க, எவ்வளவு அழகு என்று வர்ணிக்கிறார். யாரெல்லாம் சுவிசேஷ அறிவிக்கிறாங்களோ அவருடைய பாதத்தை ஆண்டவர் வர்ணிக்கிறார், எவ்வளவு அழகுள்ள பாதம், யாரும் விரும்பாத பாதம். ஆனால் ஆண்டவர் அந்த பாதத்தை தான் விரும்புகிறார். சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை விரும்புகிறார், கர்த்தருக்காய் ஊழியம் செய்யவர்களை விரும்புகிறார், கர்த்தருக்காய் பிரயாசம் எடுக்கிறவர்களை விரும்புகிறார், கர்த்தருக்காய் ஓடுகிறவர்களை விரும்புகிறார், கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொன்னேன், இன்னைக்கு இந்த பிரயாசத்தை குறித்து தான் கொஞ்ச நேரம் பேசுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த மலை மேல் ஏறுவது என்று சொன்னால் பிரயாசம். மலை மேல் ஏறாமல் ஆத்துமாக்களை மரங்களை வெட்ட முடியாது. அப்படியானால் நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும் என்று சொன்னோம். இந்த பிரயாசம் கட்டாயத்தினால் வருகிற பிரயாசமா இருக்கக்கூடாது. பாஸ்டர் சொல்லிட்டார், நாம் பிரயாசம் எடுக்கணும் அப்படின்னு வரக்கூடாது. இந்த பிரயாசம் எதனால எடுக்கணும்னா, 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, 1 தெசலோனிக்கேயர் 1:2, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, அன்பின் பிரயாசத்தையும் இடைவிடாமல் நினைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் எவ்வளவு பிரயாசம் எடுத்தீர்கள் என்று நாங்கள் நினைத்து, அதை நினைத்து நாங்கள் தேவ சமூகத்திலே அதை நினைத்து உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஒரு சபையிலே யார் அதிகமாக பிரயாசம் எடுக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் ஊழியக்காரருடைய கண்களுக்கு முன்பாக வந்து நிற்பார்கள். ஊழியக்காரர் எவ்வளவு நினைத்து ஒவ்வொரு நாளும் 4 ஸ்தோத்திரங்களை சொல்லும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இத்தனை வருடங்கள் இந்த சபையிலே நாம் எந்த அளவுல பிரயாசம் எடுத்திருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இனியாயிலும் கொஞ்சம்
பிரயாசம் எடுக்க நாம் முயற்சி பண்ணுவோம். அன்புள்ள பிரயாசம். இயேசு என் மேல் அன்பு வைத்து எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்கேயோ உளையான சேற்றில் விழுந்து கிடந்த என்னை ஆண்டவர் என்ன பண்ணினார்? தூக்கி எடுத்து கண்மையில் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி இன்றைக்கு எனக்கு கனத்தை கர்த்தர் கொடுத்தார். என்னை ரட்சித்தார், பரிசுத்தமுடைய ஐக்கியத்திலே சேர்த்தார். ஆமென். ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், அந்த மகிமையை நான் பார்க்கிறேன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பினாலே தான் இன்றைக்கு நாம் இங்கு இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு. அப்படியானால் நான் எடுக்கக்கூடியதான பிரயாசம், நான் எடுக்கக்கூடியதான முயற்சி எல்லாம் அன்பினால் செய்கிற முயற்சியா இருக்க வேண்டும். ஊழியத்திற்கு தானாக முன்வந்த காரியங்களை செய்ய வேண்டும். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. ஓ, என் ஆண்டவர் எனக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஓ, என் ஆண்டவர் எனக்காக கடைசி துளிரத்த வரைக்கும் எனக்காக சிந்தித்திருக்கிறார். எங்கேயோ இருந்து என்னை தூக்கி எடுத்தார், உளையான சேற்றில் என்னை தூக்கி எடுத்தார். எனவே அந்த அன்பினாலே நான் பிரயாசம் எடுக்கிற நபராய் இருக்க வேண்டும். அந்த அன்பினாலே நான் முயற்சி எடுக்கிற நபராய் நான் இருக்க வேண்டும். அன்பினால் அன்பினால் அன்பினால தான் சத்தியத்தை கை கொள்ளணும், அன்பினால தான் பிரமாணத்தை கை கொள்ளணும், அன்பினால தான் ஊழியம் செய்யணும், அன்பினால தான் முயற்சி பண்ணணும், அன்பினால் தான் பிரயாசம் எடுக்கணும். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிரயாசத்தில் ஒரு மலை இருக்கிறது என்று சொன்னால் மலையிலே ஒரு அளவு இருக்கிறது. அப்படித்தானே? என்ன மலை? நம்முடைய வானிலை ஆராய்ச்சி மைய தலைவர் என்ன சொல்வார்? பாலச்சந்தர் என்ன சொல்வார்? லேசான மலை, மிதமான மலை, கனமழை. எல்லாருக்கும் தெரியுது பாத்தீங்களா? இப்ப எல்லாம் சொல்றது ரொம்ப நடக்குது. அப்ப இந்த ரமணா இருந்தார், அப்போ ரொம்ப இக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்ல போல இருக்கு. அப்ப அவர் மழை பெய்யும்னு சொன்னா பெய்யாது. ஆனா இப்ப சொல்றதெல்லாம் கரெக்டா பெய்யும். இத்தனை மணிக்கு பெய்யும்னா என்ன பண்ணுது? கரெக்டா பெய்யுது. அல்லேலூயா. அப்போ லேசான மழை, மிதமான மழை, கனமழை, அதிகனமழை, மிக அதிகனமழை, மிக அதி. அப்புறம் என்னது? லேசான மழைன்னா வரும் தூரல். மிக அதிகனமழை வருதுன்னா அர்த்தம் என்ன? கொட்டோன்னு கொட்டுது. லேசான மழையும் மழைதான், அதிகன மழையும் மழைதான். ஆனா மழையில் அளவு இருக்கிறது. இன்றைக்கு 2 சென்டிமீட்டர் மழை பெய்ததும் மழைதான், 100 சென்டிமீட்டர் மழை பெய்ததும் மழைதான், எல்லாம் மழைதான். அதே போலதான் பிரயாசத்திலே அளவு இருக்கிறது. ஒவ்வொருவரும் பிரயாசம் எடுக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவில் பிரயாசம் எடுக்கிறோமோ அந்த அளவில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதைக்கு தான் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் கேட்க போகிறோம். பாருங்க, ரோமர் 16:12 இதுல 2 சகோதரிகள் பிரயாசம் எடுப்பதை குறித்து சொல்லப்படுகிறது. ரோமர் 16:12 போதும். இவங்க இந்த 2 சகோதரிகளை யாருக்காக பிரயாசம் எடுத்தாங்க? பிரயாசம். இது சாதாரணமா என்ன சொல்லப்படுகிறது? பிரயாசம். அதே வசனத்துல கடைசி பகுதி பெர்சியாள் மிகவும் பிரயாசப்பட்டாள். இந்த வஸ்துள்ள 2 சகோதரிகளும் பிரயாசம் எடுத்தாங்க. பெர்சியாளை பார்க்கும்போது மிகவும் பிரயாசம் எடுத்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்ன எழுதுகிறார்? 1 கொரிந்தியர் 15:10 எல்லாரிலும் அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன் என்று சொல்லுகிறார். பிரயாசம், மிகவும் பிரயாசம். இவர் சொல்லுகிறார் எல்லாரிலும் அதிகமாய் நான் பிரயாசப்படுகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரிலும் அதிகமாக நாம் பிரயாசப்பட்டால் இயேசு வரும்போது எல்லாவற்றுக்கும் மேல் ஆன கனத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆனால் இதிலே பலவிதமான மக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு விதத்திலே கர்த்தருக்காக நாம் பிரயாசம் எடுக்கிறவர்களாய் நாம் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உலகத்திலே பிரயாசம் எடுக்கிறோம், வேலையிலே பிரயாசம் எடுக்கிறோம், படிப்பிலே பிரயாசம் எடுக்கிறோம், குடும்பங்களிலே பிரயாசம் எடுக்கிறோம். உலகத்திலே முன்னேற எவ்வளோ பிரயாசம் எடுக்கிற நாம் கர்த்தருக்காக கொஞ்சம் பிரயாசம் எடுக்க கூடாதா? ஜீவனை விட்ட இயேசுவுக்காக பிரயாசம் எடுக்க கூடாதா? இரத்தத்தை சிந்தின இயேசுவுக்காக பிரயாசம் எடுக்க கூடாதா? அவருடைய சபைக்காக பிரயாசம் எடுக்க கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலே நமக்காக எடுக்கிற பிரயாசத்திற்கெல்லாம் பலன் கர்த்தர் தர முடியாது. ஆனால் கர்த்தருக்காய் நாம் எடுக்கிற பிரயாசத்திற்கு பலனை கர்த்தர் தான் தர முடியும். அந்த உலகத்திலே ஒரு கம்பெனியில நீங்க போய் வேலைக்கு பார்க்கும்போது, ஒரு ஆபீஸ்ல போறீங்க, அங்க வேலைக்குரிய பலனை தருகிறவர் அங்க இருக்கக்கூடிய எஜமானன். ஆனால் சபையிலே, கர்த்தருடைய தோட்டத்திலே, கர்த்தருடைய மந்தையிலே
நாம் பிரயாசம் எடுக்கும்போது இங்கு வரக்கூடியதான பலன் எங்கிருந்து வருகிறது? இந்த சபையின் எஜமானன், இந்த சபையின் தலைவராக, திருச்சபையின் தலைவராக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பலன் வருகிறது. அல்லேலூயா. உலகத்தில் உள்ள பிரயாசத்திற்கும் கர்த்தருக்காக எடுக்கிற பிரயாசத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு. இந்த உலக மக்கள் இந்த நாட்களிலே உலகத்திற்காக தான் அதிகமாக முயற்சி எடுத்து பிரயாசம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்காக இந்த ஆண்டிலே நாம் கொஞ்சம் பிரயாசம் எடுக்க நாம் முயற்சி பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சகோதரியை குறித்து சொல்லுகிறார், ஒரு நபரை குறித்து சொல்லுகிறார். பாருங்கள், லூக்கா 21ஆம் அதிகாரம் ஒரு சகோதரி எந்த அளவில் முயற்சி பண்ணினார்கள் என்பதை குறித்து சொல்லுகிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 1 to 4 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, ஆமென், அவர் கண்ணேறிட்டு, ஆண்டவர் கண்ணேறிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளை எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்றார்? ஆலயத்திலே அவர் இருக்கிறார், கண்ணேறிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம காணிக்கை எடுக்கிறோம். அந்த நாட்களில காணிக்கை பட்டியல என்ன பண்ணாங்க? ஐஸ்வர்யவான்கள். அப்ப ஒரு சபையில ஏழைகளும் உண்டு, ஐஸ்வர்யவான்களும் உண்டு. ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ணார்களாம்? காணிக்கை போட்டார்கள். அதை கர்த்தர் கண்டார். அடுத்த வசனம், ஒரு ஏழை விதவை 2 காசை போடுவதை கண்டார், அதையும் கண்டார். ஐஸ்வர்யவான் காணிக்கை போடுறதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஒரு ஏழை விதவை காணிக்கை போடுவதையும் அன்றைக்கு பார்த்து கொண்டுதான் இருந்தார். இயேசு என்ன சொல்றார்? கவனிக்கணும். இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்பதை விட அதிகமாய் பிரயாசம் எடுத்தாள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, கர்த்தருக்காக அதிகமாக பிரயாசம் எடுத்தாள் என்று இயேசு சாட்சி சொல்லுகிறார். ஏன் அப்படி? 2 காணிக்கை தான், 2 காசு தான் போட்டா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதிகமாய் இவள் தான் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க, விளக்கமா சொல்றார். அவர்கள் எல்லோரும், அதாவது ஐஸ்வர்யவான்களை குறித்து சொல்லுகிறார், அவர்கள் எல்லோரும், அவங்களுக்கு நிறைய இருக்குது, ஐஸ்வர்யவான்கள் நிறைய இருக்கிறதுனால அதுல இருந்து எடுத்து என்ன பண்ணாங்க? பரிபூர்ணம், அவங்களுக்கு குறையே இல்லை, அதுல இருந்து எடுத்து போட்டாங்க, கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தாங்க. இவளோ தன்னுடைய வறுமையில் இருந்து ஜீவனத்திற்கு உண்டானதை எடுத்து போட்டாள். ஜீவனத்துக்கு உண்டானது என்னது? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வச்சிருந்த எல்லாவற்றையும் எடுத்து போட்டாள். அதனால்தான் ஆண்டவர் மெச்சிக் கொள்ளுகிறார், இவள் அதிகமாக கொடுத்தாள். சர்ச்சடே நடந்தது. ஒரு சகோதரி கொண்டு ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. அப்ப அந்த சகோதரி நிலை என்ன அப்படின்னா, பிள்ளைக்கு பீஸ் கட்டல, பிள்ளைக்கு பீஸ் கட்டாம கொண்டு வந்து கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுத்தார்கள். அல்லேலூயா. இதுதான் அதிகம் கொடுப்பது. ஆண்டவர் பீஸ் கட்ட வைத்தாரா? வைத்தார், வைத்தார். அல்லேலூயா. கைவிடவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பார்வை அப்படிதான் இருக்கிறது. இல்லாமல் இருந்து கொடுப்பதை ஆண்டவர் கனப்படுத்துகிறார், இல்லாமல் இருந்து கொடுப்பதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஆமென். இல்லாமல் என்ன 2 காசு தானே கொடுத்தாங்க, இது என்ன பெருசுன்னு ஆண்டவர் நினைக்கவில்லை, அதை தான் ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ஏனென்றால் வறுமையிலும் தரித்திரத்திலிருந்து எப்படியாயிலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று இந்த ஏழை ஜனங்கள் கொடுக்கிறார்களே, அதை கர்த்தர் கனப்படுத்தி அவளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அதிகமாய் பிரயாசம் எடுத்தார். இந்த வருடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக அதிகமாய் பிரயாசம் எடுப்போம். ஆத்துமாக்களுக்காக அதிகமாய் பிரயாசம் எடுத்தோம். கர்த்தருடைய சபை கட்ட வேண்டும் என்பதற்காக அதிகமாய் பிரயாசம் எடுப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இதே மக்கதோனியா சபையை குறித்து பவுல் என்ன கூறுகிறார்? மக்கதோனியா சபை குறித்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 to 3 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, அன்றியும் சகோதரரே, பாருங்க, இது ஒரு கிருபையா. இந்த ஏழைகள் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவது என்பது அந்த ஏழைகளுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. இந்த மக்கதோனியா சபையை குறித்து பார்க்கும்போது அது சாதாரணமான ஏழை சபையாக இருந்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 to 3 படிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும்
போதும். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே பயங்கர உபத்திரவம் குடும்பத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம், சாதாரணமான தரித்திரம் அல்ல. அந்த சபையில் இருந்த மக்களுக்கு பயங்கரமான தரித்திரமா இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே கர்த்தருக்கு சந்தோஷத்தோடு கொடுத்தாருங்க. மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. உதாரத்துவ குணமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சி. எப்படி கொடுத்தார்களா? திராணிக்கு மிஞ்சி. யாருக்காக கொடுத்தார்கள்? யாருக்காக? கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, கர்த்தருடைய சபையை கட்டுவதற்காக அவர்கள் கொடுத்தார்கள். தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சி. யாருடைய வற்புறுத்தலும் அல்ல, தாங்களே மனதுள்ளவர்களாக மாறினார்கள். கர்த்தருக்காக பிரயாசம் எடுக்க மனதுள்ளவர்கள். நீதிமொழிகள் 11:25 சொல்லப்பட்டிருக்கிறது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உதாரத்துவ குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். யார் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்காக கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணே போகாது. அல்லேலூயா. நிறைய சபைகளிலே ஊழியக்காரர்கள் சபையை அழகாக வைத்திருப்பார்கள், ஆனால் வீடோ சாதாரணமான வீடா இருக்கும். காரணம் என்ன? என் சபை நன்றாக இருக்க வேண்டும், சபையில ஒரு குறைவு இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் மரித்து போனார். ஊழியக்காரருடைய மகன் சாட்சி சொல்லுகிறார், எங்க அப்பா அவர் இருக்கிற காலம் வரைக்கும் அவருக்கு கிடைக்கிற பணத்தை எல்லாம் சபை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சபையை அதிகமாக நேசித்து சபையை அழகாக வைப்பார். என்னென்ன குறைவோ அதையெல்லாம் ஒழுங்கு பண்ணி தனக்கு கிடைக்கிற பணத்தை. ஆனால் எங்கள் வீட்டிலோ ஒரு பெட்டு கூட இல்லை. எங்க வீட்டில் ஒரு பழைய கட்டில், அந்த கட்டில் தான் நாங்கள் படுப்போம். இங்க உட்கார்ந்தா அங்க ஆடும், அங்க உட்கார்ந்தா இங்க ஆடும்னு சொன்னாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் மேல வைத்த அன்பு. கர்த்தருடைய சபை பாழாய் கிடக்கும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மன விருப்பமும் மனவாஞ்சையும் யாரும் சொல்லி வந்ததல்ல, தானாய் அவர்களுக்குள்ளாக வந்தது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல நிறைய பரிசுத்தவான்கள் ஊழியர்களை பார்த்தீங்கன்னா சபையை தான் சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க, வீடை எப்படியும் சுத்தம் பண்ண மாட்டாங்க. சபையை அழகு பார்த்து அழகு பார்த்து அழகு பார்த்து செய்கிறவர்களாய் பார்க்கிறோம். காரணம் என்ன? கர்த்தர் மேல் வைத்துள்ள அன்பு. யாரும் சொல்லி வருகிறதல்ல. எனக்கா ஜீவனை கொடுத்தார் ஐயா, நான் நிற்பது கர்த்தருடைய கிருபையினால் நிற்கிறேன். எத்தனையோ பேர் இல்ல கொரோனா காலத்துல எனக்கு ஜீவனை தந்தார், என் குடும்பத்தை நிற்க வைத்தார், என்னை இப்படியாக ஆசீர்வதித்தார், என்னை நடத்தி வந்தார். நான் கர்த்தருக்காக நான் எண்ணத்தை செலுத்த முடியும். தாவீது சொல்லு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக எண்ணத்தை செலுத்த முடியும். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நான் கர்த்தரை நினைக்க வேண்டும். கர்த்தரை நினைக்கும் போது கர்த்தர் நம்மை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். ஆசீர்வாதத்திற்கு மட்டும் கர்த்தரை தேடிவிட்டு தேவ சமூகத்தை ஆசீர்வாதம் கிடைத்த பின்பு அசட்டை பண்ணுகிற நபர்களாக நாம் இருக்கவே கூடாது. பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தால் கர்த்தரை நினைக்க வேண்டும். கர்த்தரால் தான் இந்த வந்தது, கர்த்தரால் தான் எல்லாம், கர்த்தருடைய ஈவு என்று நாம் நினைத்து கர்த்தரை நேசித்து கர்த்தரை சேவித்து கர்த்தருக்காக எதையாலும் செய்வோமேனால் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு 3 வசனத்தை மட்டும் நான் படிச்சு முடிக்கிறேன். சபைக்காக வெளிப்படுத்தல் 2:2 நீங்கள் படித்து பார்க்க, உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன் சொல்றார். தேவ பிள்ளைகளே, உங்கள் பிரயாசத்தை ஒருவரும் அறியாமல் இருக்கலாம். இந்த சபைக்காக கர்த்தருக்காக நீங்கள் பட்ட பிரயாசத்தை ஒருவரும் அறியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு ஆமென் செலுத்துங்க. எந்த அளவில் பிரயாசப்பட்டோம் என்பதை அந்த அளவை யார் வைத்திருக்கிறார்? கர்த்தர் வைத்திருக்கிறார். எபிரேயர் 6:10, அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறக்கவே மாட்டார். அன்பாக ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்தாரே என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை மதித்து கர்த்தருக்காக பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் மறக்கவே மாட்டார். ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்வார்.
ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்வார். ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. தேவையுள்ள நேரம் துன்பப்பட்ட வேளை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. தேவையுள்ள நேரம் துன்பப்பட்ட வேளை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபையே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுத்ததை கணக்கு வைத்து அவர் அதை விட அதிகமாக செய்தார். உலகத்தில் பேங்க் பேலன்ஸ்ல கூட நீங்க போட்ட பேங்குக்காரன் கூட சுருட்டிட்டு போவான். ஆனா கர்த்தருடைய அக்கௌண்ட்ல வரக்கூடியது ஒன்னாயிலும் வீணாய் போகாது. அந்த அளவில் ஏற்ற நேரம் ஒன்று வரும். நீங்கள் தேவைகளை கலங்கி நிற்கிற நேரம் ஒன்று வரும். எந்த இடத்துல இருந்து உதவி எனக்கு வராதோ என்று குழம்பி போற நேரம் வரும். அப்பொழுது பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவா என்னென்றுமே. மற்றவர்கள் மத்தியில் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். மற்றவர்கள் மத்தியில் கையேந்தி போக விடமாட்டார். மற்றவர்களுக்கு வீடுகளுக்கு முன்பாக தலை குனிந்து போக விடமாட்டார். ஓ, நீ கர்த்தருடைய காரியத்திற்காக கர்த்தருக்காய் பிரயாசம் எடுத்தார், கர்த்தருக்காய் முயற்சி செய்தார். ஏற்ற நேரம் ஒன்று வரும். உன் தலையை உயர்த்துகிற ஒரு காலம் ஒன்று வரும். பல வேளைகளிலே பல சூழ்நிலைகளிலே அமிழ்ந்து போன ஒரு அனுபவம் இருக்கலாம். ஒன்று நடக்கவில்லையே, கர்த்தர் பிரயாசப்பட்டதற்கு பலனை தருவதற்கு, அவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நல்ல கரங்களை தட்டி யார் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார், யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். அதற்குரிய பலனை, ஒருவனை உயர்த்த, ஒருவனை தாழ்த்த, ஒருவனை புலிந்து எடுக்க, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த நான் சொல்ல முடியும். ஆண்டவர் என்னை புலியிலிருந்து எடுத்தார், குப்பையிலிருந்து உயர்த்தினார், கர்த்தர் செய்தார். இந்த அதிசயத்தை எல்லாம் நம்ப முடியுமா? இத்தனை லட்சங்கள் ஆண்டவர் செய்ய முடியுமா? அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்குரியதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எத்தனையோ ஊழியக்காரங்க பிள்ளைகளுக்காக திருமணத்திற்காக பணத்தை சேர்த்து வைக்க முடியாது. ஏன்னா ஊழியத்தை கட்டுவதற்கு அந்த பணம் போதாததா இருக்கும். ஆனால் அவருடைய திருமணத்தை தேவனே அற்புதமாய் நடத்தி கொடுப்பார், அற்புதமாய் நடத்தி கொடுப்பார். தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்று தெரியாது. கர்த்தருக்காய் பிரயாசம் எடுக்கிறது வீணா போகாது. சகோதரனே, சகோதரியே, நீ பொத்தலான பையில போடல, நீ சரியான பையில போடுற. கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவன். இந்த ஆண்டில் அதிகமாய் முயற்சி எடுப்போம். அதுக்காக பிரயாசம். உலகத்தில் பிரயாசப்பட்டு இந்நாள் வரைக்கும் ஒண்ணு ஒட்டாம இருக்கிறோமே. இனி கர்த்தருக்காய் பிரயாசம் எடுத்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் அதை ஊதி போடுகிறேன். நீ பிரயாசம் எடுக்கிற, ஆனா வீட்டில் பார்க்கும்போது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஜீரோ, மைனஸ்ல போகுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்காய் முயற்சி பண்ணுவோம். அதே போல 1 தீமோத்தேயு 5:17 பார்க்கும்போது கர்த்தருக்காய் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்குரியவர்களாக எண்ணு. இரட்டிப்பான நன்மைகளை தருவார், இரட்டிப்பான கனமுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். மூன்றாவதாக பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 14:13
அவருடைய கிரியைகள் அவரோடு கூட போகும். இந்த உலகத்துல நம்ம என்னென்ன கிரியை செய்கிறோமோ நம்ம சாகும்போது ஒன்றும் வராது. நகை நட்டெல்லாம் சேர்த்து வைக்கிறோமே அதெல்லாம் ஒன்றும் வராது. பீரோ முழுசும் பட்டு சேர்த்து வைக்கிறோமே ஒரு பட்டும் நமக்கு தர மாட்டாங்க. ஏன்னா பெட்டியில் வச்சா பெட்டி தாங்காது. அதனால என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் வீட்டில் வைப்பாங்க, இல்லை எரிச்சு போட்டுருவாங்க. அதில் எதை சேர்த்து வச்சாலும் ஒன்றும் கொண்டு போக முடியாது. அங்கே வர்றது ஒன்றே ஒன்று வரும், பாவமும் புண்ணியமும். புண்ணியம் செஞ்சா புண்ணியம் வரும், பாவம் செஞ்சா பாவம் செய். பிறரை ஏமாச்சுனா அது வரும், கர்த்தரை ஏமாச்சுனா அதற்குரிய காரியமே அங்கு கிடைக்கும். ஆனா கர்த்தருக்காக பிரயாசப்பட்டால் அதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். அவருடைய கிரியைகள் அவளோட கூட போவோம். செத்து போன உடனே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கிரியைகள் நம்மளோடு கூட வரும், நித்திய காலம் வரைக்கும் வரும், தொடரும், பரலோக ராஜ்யத்தில் தொடரும். நம்ம எந்த அளவில் கர்த்தருக்காய் பிரயாசம் எடுத்தோமோ அந்த அளவில் அங்க பிரகாசிக்கிறவளாய் நாம் இருப்போம். இயேசுவோடு சமீபமா இருப்போம். அதிகமா பிரயாசம் எடுக்கிறவங்க ஆண்டவரோடு சமீபமா இருப்பாங்க. கொஞ்சம் பிரயாசம் எடுக்கிறோம், கொஞ்சம் தூரமா இருப்பாங்க. அதற்கேற்ற பலன். இயேசு இரண்டாம் வருகையில் அவர் வரும்பொழுது வெளிப்படுத்தல் 22:12 படிங்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அளிக்கும் பலன் ஒன்று இருக்கிறது, இயேசு தருகிற பலன் ஒன்று இருக்கிறது. எத்தனை பேருக்கு அது வேணும்? இதுவரையும் நான் கர்த்தருக்காக ஒரு பிரயாசம் எடுக்கல, ஒரு துப்புன இடத்துல துரும்பு நூலி போடல, இந்த எடுத்து இப்படி போடல. ஆனா இனி நான் பிரயாசம் எடுக்க போகிறேன். யாருக்காக? யாரையும் பார்த்தல்ல, கர்த்தருக்காக நான் பிரயாசம் எடுக்க போகிறேன் என்று சொன்னால் உங்கள் பிரயாசத்தின் பலனை நிச்சயமா இந்த உலகத்திலே கர்த்தர் தருவார். ஆமென். கர்த்தருக்காக எதை இழந்தாலும் அதை நூறத்தனே இந்த உலகத்திலே தருவார். நித்திய ராஜ்யத்திலும் அந்த கனத்தை மேன்மை ஆண்டவர் நமக்கு தர. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்த ஞானமா